நல்ல மனசும் உதவியும் ஒருபோதும் வீணாகாது. பிறருக்காக நம்மளால முடிஞ்சதை செஞ்சா அது எப்போதாவது நன்மையாக திரும்பி வரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதைச்சாரல். ஒரு பெரிய அலுவலகத்துல கட்டிடத்துல தினமும் சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்யறதுக்கு ஒரு பெண் இருந்தா. எப்பவுமே முகத்துல ஒரு புன்னகையோட அவ தினமும் தரைய தொடச்சு பொருட்கள்ல இருக்கிற தூசியை தொடச்சு குப்பைகளை காலி செஞ்சான். ஒரு நாள் ஒரு மேஜையின் கீழ் பெரிய மின்னும் கல்லோட இருக்கிற ஒரு வைர மோதிரத்தை அவ பார்த்தா. அது யாரோ அலுவலகத்துல வேலை செய்பவரோட சேர்ந்ததாக இருக்கணும்னு அவ நினைச்சா. உடனே அந்த மோதிரத்தை கட்டிடத்தோட பாதுகாப்பு காவலரோட பிரிவுக்கு கொண்டு போய் ஒப்படைச்சா. அதோட மோதிரத்தோட உரிமையாளர் தனிப்பட்ட முறையில நன்றி சொல்ல விரும்பினா தொடர்பு கொள்ளலான்னு தன்னோட தகவலோட ஒரு குறிப்பையும் கொடுத்தா. அடுத்த நாள் ஒரு மனிதர் பாதுகாப்பு மேசைக்கு வந்து யாராவது ஒரு மோதிரம் கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டாங்க. காவலர் அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. உடனே அந்த மனிதருடைய முகம் சந்தோஷத்துல பிரகாசிச்சது. இந்த மோதிரம் எனக்கு உலகத்துக்கு சமம். இது என்னோட மறைஞ்ச அம்மாவுடையது, எங்க குடும்பத்தினுடைய பாரம்பரிய நினைவு சின்னம். அதுக்கப்புறம் காவலர் அந்த பெண் கொடுத்துட்டு போன குறிப்பை அவர்கிட்ட கொடுத்தார். அவர் அவளை நேர்ல பார்க்க விரும்பினார். அந்த பெண்ணை சந்திச்ச போது அவர் அவளுக்கு ஆழ்ந்த நன்றியை தெரிவித்தார். தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பரிசு அளிக்க அனுமதியுங்கன்னு சொன்னதும் அந்த பெண் புன்னகையோட எனக்கு எந்த பரிசும் தேவையில்லை, இது அதன் உரிமையாளர்கிட்ட திரும்பி போனதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னான். அவளோட நேர்மையும் நல்ல மனசும் அவரை ரொம்ப உருக்கிடுச்சு. அவர் தன்னோட நிறுவன துறையிடம் பேசினார். கொஞ்ச நாள்ல அந்த பெண்ணோட திறமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஏற்ற அதிக சம்பளம் கிடைக்கிற நல்ல வேலை அந்த நிறுவனத்திலேயே அவளுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த கதையினுடைய கருத்து என்னன்னா, சின்ன செயல்களும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சாதாரண நல்ல செயல் கூட வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்புகளுக்கு துவக்கமாக இருக்கலாம்.